இந்த ரசூல்மார்கள் நபிமார்களில் மிகவும் கண்ணியமான சிறப்புக்குரிய ஒரு சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களை பற்றி இந்த மாதம் எழுத்தாளர்கள் எல்லாம் எழுத்து வடிவங்களில் ரசூலுல்லாஹை பற்றி எழுதுகிறார்கள். பேச்சாளர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள். இப்படி ஒரு மனிதரை எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு, பேச்சாளர்கள் அடிக்கடி பேசுவதற்குரிய காரணம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கூறுகிறான், فَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. நபியே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த அருட்கொடை நிஅமத்துகளை பற்றி நீங்கள் எடுத்து கூறுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் மிகவும் சிறப்பான முறையிலே அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஹஸரத் அவர்கள் தொழுவிக்கின்ற போது ஓதினார்கள் ஒரு சூரா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாங்கள் பார்க்கலாம், நபிமார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லா நபியை பற்றியும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசும்போது யா இப்ராஹீம், யா யஹ்யா, யா ஈசா, இப்படி அல்லாஹ் எல்லா நபிமாரையும் பேரை சொல்லி அழைக்கிறான். அல் குர்ஆன் ஓதத்துல பார்க்கலாம், எல்லா நபிமாரையும் பேரை சொல்லி அழைக்கப்படும். நபி அவங்கள பேரு மொட்டையாக அல்லாஹ் யா முஹம்மத் என்று அழைத்தது கிடையாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். என்ன காரணம்னா, அல்லாஹ் நபியை அவ்வளவு கௌரவப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய கௌரவம், நபியுடைய அஹ்லாக், நபியுடைய பண்பு, இது அனைத்தும் பிற மனிதர்களுக்கு இஸ்லாமாக மாறும். நபி அவர்கள் தன்னுடைய மக்கள் மத்தியிலே இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று திணித்தது என்பது கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய பேச்சு இஸ்லாம், நபியுடைய நடத்தை இஸ்லாம், நபியுடைய விருந்தோம்பல் இஸ்லாம், நபி அவர்கள் நடந்தால் இஸ்லாம், நபி அவர்களுடைய பிரயாணம் இஸ்லாம். நாங்கள் பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. எத்தனை பேர் தெரியுமா? 80க்கும் 90க்கும் இடைப்பட்டவர்களைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்துக்கு எடுத்தார். ஆண்டு எவ்வளவு? 950 ஆண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 120 ஆண்டுகள் உலகத்தில் குறைய சமூகத்தை இஸ்லாத்துக்குள் எடுத்தார். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் தான் இஸ்லாத்தை சொல்றாங்க. மக்காவுல 10 ஆண்டு, மதீனாவுல 13 ஆண்டு, 23 ஆண்டு. எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ், எண்ணில் அடங்காத மக்கள் இஸ்லாம். சகோதரர்களே, பெரியார்களே, இதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எப்படி தெரியுமா? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கையிலே, நபியுடைய நடத்தையிலே, நபியுடைய பேச்சிலே ஹஸனா, ஹஸனாண்டா ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? நாங்க இப்ப இருக்கிற இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்கு அன்னை வீடு யாருன்னு பார்த்தா இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்.
இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பக்கம் பார்த்தா இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இந்த பயானுக்கு அணுகிருப்பாங்க சில பேர். ஆனா நான் என்னத்தை சொல்ல வாரேன்டா, இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் இந்த பள்ளி வாயிலுக்குள்ள வந்து யார்கிட்டையும் கேட்காம நடுப்பள்ளியில வந்து சிறுநீர் குந்தினாருண்டா, நாங்க அந்த சகோதரரை இந்த பள்ளிவாசலுக்கு சரியான முகத்தோடு வழியாக்குவோமா? ஒரு கேள்வி. ஒன்று அடிக்கேறாதவங்க புலிஸ்டோம் சொல்லுவார். பிறகு பள்ளிவாசலுக்குள்ள வாரத்துக்கு என்ன உத்தரவு? 2 பேர் கொஞ்சம் கடினமானவங்க சேர்த்து கூட நம்பிப்பாங்க, அதுக்கும் கடினமானவங்க கன்னத்தில் 2 போடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்து பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய களமாக ரசூலுல்லாஹ் காலத்துல ஹதீஸ்ல தெளிவாக வருது. இவ்வளவு சம்பவம் நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். காட்டரபில்லா இஸ்லாம் என்னன்னு தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாரும் அரபு பேசுவாங்க, மொழி அரபு. ஒரு காட்டு அரபி வராரு, அவர் எப்படியானவர் தெரியுமா? கதைச்சா எதுன்னு வழங்க மாட்டா, சடார்னு ஆரம்பிக்குவார். அப்படியான ஒருத்தர் வந்த வரத்துல நபி அவங்க சஹாபாக்களோடு பேசிக்கிட்டாங்க. இப்ப நான் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய போக்குல பிறருக்கு அழகிய முன்மாதிரி. இப்ப பள்ளிவாசலுக்கு வந்தவங்க சஹாபாக்களோட இடத்துல கூட்டிட்டு பேசிக்க நபி அவங்களை விதிக்கிறாங்க. அந்த நேரம் மஸ்ஜித் நபவியிலிருந்து இப்படியான டைல்ஸ் இல்லை, வெறும் மணல். அப்படியே வந்த வரத்துல அவருக்கு ஏவல் விளக்கல் தெரியாது, சட்டென்று சிறுநீர் கழிச்சார். சிறுநீர் கழிச்சுடனே சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே கிழத்தொழுவி பார்த்தாங்க. அந்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, அல்லாஹ் ரசூல் சபையில இருக்காரு, ரசூல் இல்லாட்டி இவருடைய கணக்கு என்னன்னு நாங்க பார்த்திருப்போம் என்ற பார்வை. தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க போகல நாங்க எதுவுமே கதைக்கு ஏறலாம். அப்படியான சந்தர்ப்பம் சஹாபாக்களுக்கு கோபம் வந்துட்டு, நபி இல்லாட்டி சில நேரம் கை வச்சிருப்பாங்க அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் யாரை தடுத்தாங்க தெரியுமா? அப்படி பார்த்தாங்களே அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. சிறுநீர் கழித்த மனிதனை ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிக்க வைத்தாங்க. இஸ்லாத்துல இல்லாத ஒரு முக்கியமான விஷயம், சிறுநீர் கழிக்கிறதுல சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அது வீட்டுக்குள்ள சிறுநீர் பிள்ளை கழிச்சாலும் சரி, எங்க கழிச்சாலும் சரி, திடீரென்று பாங்கி நிப்பாட்டப்படாது. அது நிப்பாட்டுறது உண்டாலும் சிறுநீரை அடக்க இயலாது. சிறுநீர் அடக்கினா ஒரு பெரிய ஒரு வியாதி பின்னால் வரும். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்களே ஒரு பொறுமையாக இருக்கு. சிறுநீர் கழித்தவரை ரசூலுல்லாஹ் அப்படியே சிறுநீர் கழிக்க விட்டாங்க. சிறுநீர் கழித்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ நபியாங்க அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, அதிலா தல்வா, ஒரு வாளி தண்ணீரை கொண்டு நீங்க சிறுநீர் கழிச்ச இடத்துல ஊத்துவீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே அந்த சிறுநீர் கழித்த மனிதர் நபியில பேச்சம் கண்டு வியந்து போய் எதுவுமே கலைக்கிற ஒரு வாளி தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவடத்தை ஊத்துட்டாங்க. மண்ணுக்கு மேல ஒரு நஜிஸ் கிடந்தா தண்ணியை ஊற்றி அதை சுத்தம் ஊத்திட்டு அவர் ஒரு துவாவை ஓடினார். யார் தெரியுமா? சிறுநீர் கழித்த மனிதர். நபியுடைய அந்த நடத்தையையும் சஹாபாக்கள் பார்த்த பார்வையை வச்சுட்டு அந்த சிறுநீர் கழித்த மனிதர் துவா ஓடினார். அல்லாஹும்ம இர்ஹம் முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அபதா. சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், அந்த காலத்துல எல்லாரும் ரப்ப சரியா வணங்குவாங்க. யா அல்லாஹ்,
நான் சிறுநீர் கழிக்கும் போது பல பார்வை வந்துச்சு. என்னை பார்த்து அடிக்கணும் போல நடந்து கொண்டவங்கெல்லாம் ரசூலுள்ள சபையில் இருந்தாங்க. இவங்க ஒருத்தருக்கு நீ ரஹ்மத் செய்கிறார். இவங்க யாருக்கும் ரஹ்மத் செய்யாத முஹம்மது தவிர இந்த சபையில் இருந்த ஒருவருக்கும் ரஹ்மத் செய்யாத வலா தர்ஹம் மஅனா அபதா. யா அல்லாஹ், முஹம்மதுடைய தூதருக்கு மட்டும் ரஹ்மத் செய். ஏன் நடந்து கொண்ட விதம் சொல்லிட்டு உடனே ரசூலுக்கு முன்னால வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. பேரை மாத்தினாரு. கைஷரத்தில் யமானி என்கிற ஒரு சஹாபி. இவர் இதுக்கு பின்னால எழுதின கிதாபுகள் இன்று வரைக்கும் மதரசாக்கள்ல பெரும் பெரும் இடங்கள்ல அந்த கிதாபு ஒரு படிப்பினையாக அவருடைய அந்த கிதாப பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கின்ற ஒரு நபருடைய கிதாபாக மாற்ற அல்லாஹ் தூதரும் சேர்ந்து கிடரு பார்த்திருந்தால், முகத்தை வெட்டியிருந்தால், அடிங்க என்று சொல்லியிருந்தால் அந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வரமாட்டார். இதுதான் நபியுடைய நடுநில, நபியுடைய வார்த்தையில, நபியுடைய பார்வையில, நபியுடைய எல்லாத்திலையும் அமைதியான அம்சம். எங்களிடத்தில் இந்த பண்பு, இந்த வேகம் இதெல்லாம் வந்துடுமெண்டா நாங்கள் பிள்ளைகளிடத்திலும் சரியான முறை நடந்து கொள்ள மாட்டோம், மனைவிடத்திலும் நடந்து கொள்ள மாட்டோம், சமூகத்திலும் நடந்து கொள்ள மாட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சிறிய பிராயமாக இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு சமுதாயம் சேர்ந்து 2 பேர் சூட்டினாங்க. யாரு சேர்ந்து சூட்டினாங்க? நபியுடைய சின்ன பிள்ளை சமூகம் சேர்ந்து பேர் சூட்டினாங்க. அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். ஏன் தெரியுமா? நபி சின்ன பிராயத்தில் இருக்கல குடிபானம் ஹலாலாக்கப்பட்டிருச்சு. எல்லாரும் குடிப்பாங்க. அதே மாதிரி பெண் யாரை வேணுண்டாலும் அனுபவிக்கணும். எல்லாம் நபியுடைய குடும்பமோ ரசூலுல்லாஹோ யாரையும் பார்த்ததும் கிடையாது. எந்த சாராயம் ரசூலுல்லாஹ் நாக்குல தொட்டு வச்சதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான போக்குடையவர்களின் மீது நம்பிக்கை நாணயத்தோடு நடந்தாங்க. அதே கிடரு பார்வை உள்ள சமூகம் தான் ஜினாவுல உச்சகட்டத்தில் இருந்த சமூகம், குடிபானத்தில் உச்சகட்டத்தில் இருந்த சமூகம் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேர் வச்சாங்க. சாதிக், உண்மையாளர், முஹம்மது அல் அமீன், நம்பிக்கையாளர் பேர் வச்சாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பேர் தான் நபியுடைய நபுவத்தில் 40வது வயதுல அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு கொடுத்த பண்பு. நான் முதலாவது அல் அமானத், 2வது அஸ்ஸாதிக். நபிமார்களுடைய போதனையில 4 விஷயம் தங்கியிருக்கு. ஒன்று அல் அமானத், நம்பிக்கையோடு நடப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சிறிய பிராயத்திலே மக்களால் சூட்டப்பட்ட பேர் அமானத், நம்பிக்கையாளர். அல்லாஹ் அக்பர். 2வது நபிமார்களுக்கு அல்லாஹ் நபியுடைய சின்ன பிராயத்தில் சாதிக்க பேர் சூடப்பட்டது. 3வது நபிமார்களுக்கு இருக்கிற பண்பு அல் ஃபதானத், நுண்ணறிவு. அல்லாஹ் அக்பர். மார்க்கத்தை அழகா சொல்லுவாங்க. 4வது மார்க்கத்தில் நபிமார்களுக்கு கொடுத்த பண்பு அல் தப்லீக், எத்தி வைக்கிற மார்க்கம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நடந்தாங்க என்கிறத இமாமுனா பூஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எப்படி தெரியுமா? فَقَنَّبِيِّنَ بِلَا خَلْقٍ وَلَا خُلُقٍ بِلَا خَلْقٍ وَلَا خُلْقٍ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மஹ்லூக்காத்துகளுக்கும் கண்ணியம் வாய்ந்தவர். அப்படின்னு என்ன தெரியுமா? மனிதனுக்கு மட்டுமல்ல,
எது எதுவெல்லாம் உயிரினமாக படைக்கப்பட்டுச்சோ இது அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியமானவர். படைப்பினத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர் தான். மற்ற மனிதர்கள் மத்தியிலும் ரசூலுல்லாஹ் கண்ணியமானவர். 11 மனைவிமாரை வச்சு ரசூலுல்லாஹ் குடும்பம் நடத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தையும் சொன்னாங்க. எந்த பெண்மணியும் நபியை பார்த்து இவர் எங்களோட நீதம் அல்லாதவராக நடந்து கொண்டார் என்று சொன்ன சரித்திரம் கிடையாது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிக்கிட்ட அல்லாஹ் கொடுத்த பண்பு 3 பண்பு மிக முக்கியமான பண்பு. அந்த பண்பு எங்கள்கிட்ட வந்தா நாங்க இந்த உலகத்தையும் கண்ணியவான், மறுமையிலும் கண்ணியவான். என்ன பண்பு தெரியுமா? வக்ஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வயுசாவிருஹும் பில் அம்ர். இது 3 ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான பண்பு. வக்ஃபு அன்ஹும். ரசூலுல்லாஹ் யார் என்ன கதைச்சாலும் சரி, யாரை கைவிட்டு அடிச்சாலும் சரி, யாரு என்ன செஞ்சாலும் சரி, நபியாவுகிட்ட இருந்த பண்பு மன்னிப்பாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்தில் கல்யாண காட்டந்து என்ன அழைக்கல, பேச மாட்டேன். அவளுக்கு கல்யாண காட், எனக்கு வாய் விசேடம். அது என்ன? அல்லாஹ் அக்பர். இத்தனை சமூகம் பிரிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் பண்பு என்ன? வக்ஃபு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஜஹல் நபியுடைய குடும்பத்தார்ல ஒருத்தர். நபி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அங்கும் இங்கும் ரசூலுல்லாஹ் பிறறாங்க. எப்படி பிறறாங்க தெரியுமா? ஒரு ஒரு பிராணி பசியினால் அங்கும் இங்கும் குடிப்பதை போல ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. நேரம் காணுள் நேரம், மழை பெய்யும். அவங்க என்ன சிரிச்சாங்க தெரியுமா? இந்நேரம் அபூ ஜஹல்கிட்ட போனா இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு அவர்கிட்ட வந்து ஏன் தெரியுமா? நேரம் மோசமான நேரம், இருள் நேரம், நடுவிசையான நேரம், மழை பெய்யும். இந்த நேரம் கதவை தட்டி அபூ ஜஹல்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் ரசூலுல்லாஹ் கவலை. சகோதரர்களே, பெரியார்களே, அபூ ஜஹல்கிட்ட ரசூலுல்லாஹ் கதவை போய் தட்டுறாங்க. அபூ ஜஹலுடைய மனைவி சொல்றா, உடனே கதவை திறங்க. எந்த மனிதரே இல்லையா? இந்த நேரம் வந்திருக்காரு, இருள் நேர்ந்த நேரம், மழை பெய்கிற நேரம். உடனே விட சொல்ற, எந்த மனிதரே கதவை திறங்க. அபூ ஜஹல் போய் கதவை திறந்தாரு. நபியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சல்லிம் இஸ்லாமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வோட வாழ்க்கையில கிரீடத்தை தங்குவோம். உடனே நபியுடைய நெஞ்சத்துல காலத்துக்கு உழைச்சாங்க. நபியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க மன்னிக்கிறேன், நீங்க உழைச்சது பிரச்சனை இல்லை, மன்னிக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அல்லாஹு தஆலா எப்படி இந்த உலகத்துல அவரை கேவலப்படுத்துறான் தெரியுமா? ஹாஜிமார்கள் இருந்தா, உம்ரா செஞ்சவங்க இருந்தா, மக்கத்து மண்ணில அந்த டாய்லெட் அபூ ஜஹல். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நேசிச்ச, மிகவும் நேசிச்ச யாரை தெரியுமா? நபி அவங்க குடும்பத்தை ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. அதிலேயும் நேசிச்ச யாரை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா நபிக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஸைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் வாள். அல்லாஹ்வின் வாள். பக்குவமான ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு மிகவும் துணையாக இருந்த ஒரு மனிதர். நபியுடைய இரத்த உறவுகள்ல ஒருத்தர். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார், உஹது யுத்தத்தில் மரணித்தார். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பத்ருல கலந்து ரசூலுல்லாஹ்வோட மனதை வெல்ல வச்சார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குதிரையை விட வேகமாக ஓடுவாங்க.
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்பால குறி வச்சா தவற மாட்டாங்க. குறி இஸ்லாத்துக்கு பக்க பலமாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், ஹம்சா, உமர் இவங்களை போலவர்களை வச்சு இஸ்லாத்தை உயிராக்கிடு. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, பெரியார்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க. யார கையால தெரியுமா? வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கையால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசரான ஹம்சா கொலை செய்யப்பட்டார். வஹ்ஷியும் ஹிந்தாவும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கங்கணம் கட்டினாங்க. என்ன தெரியுமா? நான் ஹம்சாவை கொலை செய்கிற வஹ்ஷி சொல்லியிருந்தார், ஹிந்தா சொல்லியிருந்தா நீ கொலை செய்ய, நான் ஈரலை கடிச்சுட்டு போ. சபதம் வச்சிருந்தார். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னத்தை சொல்ல வாரண்டா ரசூலுல்லாஹ் மன்னிப்பு சொல்லவார். நபி அவங்க ஹம்சா ரலியோட ஜனாசாவை பார்த்துட்டு நபிக்கு கண்ணால மாலையா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. நபி அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஹம்சாவை பார்த்து. சகோதரர்களே, பெரியார்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டதுக்கு பின்னால எவ்வளவு காலத்துக்கு பின்னால இஸ்லாத்தை தழுவுறதுக்கு ஹிந்தா வாரா. சுப்ஹானல்லாஹ். பாருங்க சகோதரர், நம்ம குடும்பத்துல ஒரு நானாவ எந்த விதமான குற்றமும் இல்லாம கொலை செஞ்சவனை மன்னிக்கவே மாட்டோம். அவனோட குடும்பத்தை மன்னிக்க மாட்டோம். கொலைக்கு கொலை கொடுத்ததுக்கு பிறகுதான் என்னென்னு பார்ப்பதுங்கிற சவரம் எங்களுடைய நபியாவோட பெரிய பண்பு மன்னிக்கின்ற பண்பு. ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்க வாரா, ஹிந்தா நினைச்சா இஸ்லாத்தை ஏற்க வாரம். ஆனா ரசூலுல்லாஹ் கையால நமக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிற பாக்கியம் கிடைக்க மாட்டேன் நினைச்சுதான் வாரம். மறைமுகமாக நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு பெண் வந்திருக்கிறேன். நபியவங்க சொன்னாங்க, தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது அந்த பெண்மணி இந்தா சொன்னா, இஸ்லாத்துக்கு பரம விரோதி வந்திருக்கிறேன், தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பேரை கேட்டாலே நீங்க கோபம் அடைவீங்க, தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு இரத்த உறவை கொலை செய்த பெண் வந்திருக்கிறேன், தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சொல்லிட்டு சொன்னா, நான் தான் இந்தா வந்திருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. நபியவரும் கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு ஹம்சாவை நினைச்சு அழுதுட்டு சொன்னாங்க, தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எதுவுமே ரசூலுல்லாஹ் கலைக்கல, எதுவுமே கலை. அபூ சுஃபியான் நபியுடைய அதான் நபியுடைய சம்பந்தம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியானுடைய பெண்மணி மகள். நபி அவங்க கல்யாணம் முடிச்சாங்க உம்மு ஹபீபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப யாரு நபி அவங்களுக்கு மாமன் மாமனார்? சகோதரர்களே, பெரியார்களே, நிறைய யுத்தங்கள் எதிராளியாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு பின்னால நபி கிட்ட வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், சஹாபாக்கள் முகத்தை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல். ஏனென்றா இஸ்லாத்துக்கு முதல் நிறைய சஹாபாக்களை நான் கொலை செஞ்சிருக்கிறேன். அதனால நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீங்க தந்துட்டீங்க, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வது குறைவாக இருக்கு. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவர்னர் போஸ்ட கொடுத்து, நாளை நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு தலைவராக கொடுத்து, முகம் சுடித்த சஹாபாக்களை எல்லாம் சேர்ந்து இருந்து பின்னால நீங்க அது சொல்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மன்னிக்கின்ற மனப்பாங்கு இருந்தால்தான் நிறைய பேர் இஸ்லாம். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் பத்தி திட்டி போறாங்க. நபி அவங்க பின்னால என்ன செய்யறாங்க தெரியுமா? பெண்மணியுடைய பொதியை தூக்கிட்டாங்க கையில். அந்த பெண்மணி என்ன சொல்றா தெரியுமா? வாப்பாடா வாப்பா சொன்ன மார்க்கத்தை பிழையாக கலைக்க ஒரு முஹம்மத் வந்திருக்கிறார், அந்த மக்களுக்கு மண்ணு. இவன் இருக்கிற இந்த மண்ணில நான் இருக்க மாட்டேன். புதிய ரசூலுல்லாஹ் தூக்கிட்டாங்க.
நபிக்கு ஏச்சு. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? தூக்கி பொட்டாளியை முடிக்கிறேன், என்னோட குடும்பம் தான் வரும். ஏச்சி எல்லாம் கேட்டுட்டு போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு வந்தடனே, என் அருமை மகனே, நீ யாரு மகனே? என்னை பொதுவை தூக்கிட்டு வந்து எனக்கு நீ செதிமை செஞ்சியே, நீ யாரு மகனே? இவ்வளவு நேரம் ஏசினீங்களே, அந்த மனிதன் தான் நான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களோட நேசமாக இருந்தாங்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தன்னை மனதுக்கு ஒரு கோட்டை கட்டியிருந்தா. தன்னை வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் திராட்சை மரம். அந்த பெண்மணி நினைச்சிருந்த மனசுல, இதுல முதல் காய்க்கிற பழத்தை எந்த வாயிலையும் படப்படா, எந்த கணவன் வாயிலையும் படப்படா, எந்த புள்ளட வாயிலையும் படப்படா, முதல் படலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாரும் சிறந்த முஃமினாக மாட்டீங்க எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், தாயை விட, தந்தையை விட, உறவுகளை விட, மக்களை விட என்னை யார் நேசிக்கலையோ அவங்க முஃமின் அல்ல. அல்லாஹ் கட்டளையாக முதல் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது தூதரை நேசிக்கணும் என்கிறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உறவுகளும் இல்லை, முதல் நேசிக்கணும் அல்லாஹ் தூதரை. நேசிச்சாத்தான் அவர் முஃமின். இந்த ஹதீஸ் அமல் செய்யணும். இந்த முதல் கனி யாருக்கு வாயில படணும் தெரியுமா? தூதருடைய வாய். பாருங்க சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய பண்பை, பிறர் மனதை ரசூலுல்லாஹ் ஒரு காலமும் புண்படுத்த மாட்டாங்க. நபிட வளமை தெரியுமா? ஜகாத்துடைய பொருள் வந்தா அபுல் காசிம் அந்த குடும்பத்துக்கு ஹராம், சாப்பிட மாட்டாங்க. ஜகாத்துடைய பொருளை ரசூலுல்லாஹ் சாப்பிடவே மாட்டாங்க. நபிய குடும்பம் ஜகாத்துடைய பொருள் ஒரு ஈச்சம்பழம் சாப்பிட்டாலும் அது அந்த குடும்பத்துக்கு ஹராம். கிஃப்டாக கொண்டு போய் இந்தாங்க தூதரே இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஈத்தம்பழம் தான், ஈத்தம்பழத்தை எடுத்துட்டு சஹாபாக்களுக்கு அப்படியே ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த பெண்மணியுடைய திராட்சை பழம் நபிக்கு முன்னால வருது. நபிக்கு முன்னால வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் முதல் பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நபி அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சஹாபாக்கள் கொடுக்குற ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்க. ரசூலுல்லாஹ் அந்த பழத்துல யாருக்குமே கொடுக்கல. ஒரு கொலையையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டே முடிச்சாங்க. அந்த பெண்மணிக்கு வந்த ஆனந்தம், சந்தோஷம். நான் சாப்பிடாம, ஒரு பழம் கூட நான் சாப்பிடாம, இந்த கணவன் சாப்பிடாம, இந்த பிள்ளைகள் சாப்பிடாம, தூதர் அந்த பழம் அவ்வளோத்தையும் சாப்பிட்டாரு. இந்த சந்தோஷத்துல அப்படியே போனாங்க. அந்த பெண்மணி சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வளமையாக உங்களுக்கு ஏதாவது வந்தா நீங்க சாப்பிட்டு எங்களுக்கு வளமையா தருவீங்களா? யார சொல்லா, ஏன் யார சொல்லா நீங்க எங்களுக்கு தரல? அப்பதான் நபியாக விஷயத்தை சொன்னாங்க. அந்த பழம் புளிப்பான பழம். அந்த பெண்மணி அந்த பழத்தை நேர காலத்தோடு சாப்பிட்டா புளிப்பான பழத்தை தூதருக்கு கொடுக்கப்படாம எடுத்து வந்திருக்க மாட்டான். அந்த பெண்மணி குடும்பமே சாப்பிடாம தூதத்தை கொண்டு அந்த பழத்திலேயே தந்திரிக்கா. நான் சாப்பிட்டுட்டு உங்களிடத்தை தந்திரிக்க அந்த பெண்மணி நிற்கா. நீங்க சாப்பிட சொல்லியிருப்பீங்க, இந்த பழம் குடிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த பெண்மணி மனம் கசைச்சு போய் வழியால போயிருப்பா. அதனால நான் புளிப்பான பழத்தை நான் சாப்பிட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. ஒரு வீட்டில 2 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் செலவழிச்சு ஒரு சாப்பாடு போடுவாங்க. அகீகா வலிமனு சாப்பாடு போடுவாங்க. சாப்பிடக்கூடிய பக்கத்துக்காரன் சொல்ற உப்பு இல்லை, புளி இல்லை, என்னடா சாப்பாடு சாப்பிடுறோம் வைக்கல. அந்த சோறு இறைச்சிக்கரையில் கொச்சு பகுதியில் போட்டு வாத்து வச்சிருக்காண்டா. 8 லட்சம் செலவழிச்சு மக்கள் துன்பப்படான்னு சொல்ற நோக்கம் கோக்கில மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு.
சோத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு. சகோதரர்களை இப்படியாங்க எவ்வளவு கதை பண்ணாங்க. நபி அவங்க மனதை புண்படுத்தாம சிறப்பான அம்சத்தோட அந்த பெண்மணியை வெளியாகிறத நான் பார்க்கலாம். வளமைய ரசூலுல்லாஹ் சுபஹு தொழுகைக்கு போகக்கல முள்ளும் கல்லோடையும் விரிப்பட்டு ரசூலுல்லாஹ் வருவாங்க. நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த முள்ளை தூக்கி பக்கத்தில் அப்படியே ஓரமாக போட்டு வந்துடுவாங்க. நபிக்கு எந்த நாளும் ஒரு பெண்மணி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நபி அவங்க எதுவுமே கதைக்கல, அந்த முள்ளை தூக்கி போடுவாங்க, பேசிக்கிருப்பாங்க. கொஞ்ச நாளா முள்ளு போடு வடல நபி அவங்க விசாரிக்கிறாங்க. வடமையா அந்த ரோட்டுல நான் தொலை போகக்கல முள்ளு அதுவெல்லாம் போடுவாங்க. அந்த பெண்மணி எங்கப்பா? யார சொல்லலாம், பெண்மணிக்கு சுகம் இல்லை. யார சொல்லலாம், நாங்க என்ன சொல்லுவோம், நாசமா போனால் இப்பதாண்டா நின்று இப்பா நின்று நாங்க மாறி சொல்லுவோம். ஒரு வார்த்தை தெரியுமா, செத்து போகணும். ஒத்தா போட்டு சொல்ல மாட்டோம். தொல்லை கண்டவள் தான் அவள் செத்தே போகும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா, சுகம் விசாரிக்க போறாங்க. போய் சுகம் விசாரிச்ச உடனே நபியாவும் சொன்னாங்க, சல்லி இஸ்லாமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அரும மகனே, உனக்கு தானா நான் இவ்வளவு ஆளும் துன்புறுத்தி வேதனைப்படுத்தினேன், மன்னிச்சிக்க மகனே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். கடைசி நிலைமை கபீராக நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமையில் இருந்த பெண் கடைசி தருவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுகம் விசாரிக்க போனாங்க. இஸ்லாத்துடைய பாக்கியம் அந்த பெண்மணிக்கு கிடைச்சிச்சு. சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணில இருந்து ஒளியாக்கப்பட்டாங்க. என்னத்துக்கு ஒளியாக்கப்பட்டாங்க தெரியுமா? மார்க்கத்தை சொல்ல போய் எல்லாருக்கும் பல்ல காட்டி இருந்திருக்க ரசூலுல்லாஹ் அந்த மக்கத்தில் இருக்கிற காபிக்கு விரட்டிக்க மாட்டாங்க. நபி அவங்க தௌஹீத சொன்னாங்க. மக்கத்து மண் ரசூலுல்லாஹ் விரட்டல்ல, மக்கத்து மண்ணில் வாழ்ந்த நபியுடைய இரத்த உறவு சமூகம் ரசூலுல்லாஹ் வெளியாச்சு போங்க. நபி அவங்க காபாட சீலையை பிடிச்சிட்டு அழுதாங்க. வழியாக போகக்கல நபி அவங்க மக்கத்து மண்ணை அள்ளினாங்க. அள்ளி மண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுதாங்க. நபி அவங்க மண்ணோட பேசினாங்க, நீ என்ன வழியாக்கல்ல, நான் அந்த மண்ணை விட்டு போக விரும்பல, என்ன வழியாக்கிய இந்த மக்கள் தான் வழியாக்குறாங்க, நான் போறேன், இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் இந்த மண்ணுக்கு வருவேன். போகக்கல இந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹ் படிப்பிச்சுட்டு போனாங்க. விரட்டிய மக்களுக்கு என்ன பாடத்தை படிப்பிச்சாங்க தெரியுமா? நபி அவங்க மக்கத்து மண்ணொட்டு வழியாகல நினைந்து பார்த்தாங்க. உஹது மலை ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு இருக்கிறது தெரிஞ்சது. நபி அவங்க உஹது மலையை பார்த்து பேசினாங்க. ரசூலுல்லாஹ் உஹிப்புனா நுஹிப்புக் யா உஹத், யா உஹத் உஹிப்புனா நுஹிப்புக், நான் உன்னை விரும்புறேன், நீ என்ன விரும்புகிறாய்? இந்த மக்கள் என்ன விரும்பல, இந்த மக்கள் என்ன விரும்பல, நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்ன விரும்புகிறாய்? எங்க போனாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை எடுக்கக்கல நபி அவங்களோடு நிறைய இஸ்லாம் அல்லாத மனிதன் அல்லாத மஹ்லூக்காத் ரசூலுல்லாஹ் பேசிச்சு. நபி அவங்க ஒளிந்திருந்த இந்த குகையில் தௌர் குகையில் ரசூலுல்லாஹ் ஒளிந்திருந்தாங்க. நபி அவங்க ஒரு ஆடு மேய்க்கிற இடையருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் இந்த தௌர் குகையில இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 52வது வயதில் தன்னை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பால் எடுத்துட்டு போவாங்க. எப்படி போவாங்க தெரியுமா? மணல்ல நடந்தா காலடியை பார்த்து மயச்சிடுவாங்கிறதுக்கு கல்லு முடறு பாதையில் நடந்து போய் பாலை கொடுத்துட்டு வருவாங்க.
சகோதரர்களே பெரியார்கள், சில காலடி இருந்து சொன்னா அந்த ஆடு வைக்கிற சகோதரர் ஆட்டை விட்டு அப்படியே அழிச்சுக்குவார் கடத்து. நபி அவங்க போகக்களை தவறு போகையில என்ன குடியிருந்துச்சு தெரியுமா? புறாவும் சிலர். உடனே கேள்விப்படுறாங்க மக்கத்து குறைசிகள், தூதர் எங்க இருக்காரு தெரியுமா? சவுர்ல ஒழிச்சு இருக்காரு. கேள்விப்பட்டாங்க. போறாங்க, பெரும் பட்டாள். இமாம் பூஷன் இமாம் எழுதுறாங்க, மன்னுல் ஹமா மாவா மன்னுல் அன்கபூத அலா கைரில் பரீஅத்தி லம் தம்சுக் வலம் தஹமி. புறாவும் சிலந்தியும் படைப்புக்களால் சிறந்தவருக்கு அடைகாத்து அல்லாஹ் தூர உள்ளுக்கு வச்சு சிலந்து வலையை பின்னிட்டு புறா உள்ளுக்கு முட்டையிட்டு இருந்துச்சு. புறா பறந்தா ஆள் கூட என்ன செய்யும்? புறா பறந்தே புறாவும் முட்டை உடைய. அப்ப ஆள் உள்ளுக்கு இல்லை. முதலாவது டிசிஷன் எடுத்தாங்க. ரெண்டாவது டிசிஷன் எடுத்தாங்க, இதுக்குள்ளால ஆள் போயிருந்தா சிலந்தியும் பியல் அப்படி பார்க்கத்தில் ஆறு இறக்கம் கொண்டுச்சு. 6 அறிவுள்ள படை தூதரை கொலை செய்ய வந்தாங்க. 5 அறிவுள்ள படைப்பு ரசூலுல்லாஹ்வை வச்சு வலைய பின்னி உள்ளுக்கு இருந்த புறா வெளியாகாம அடைய காத்துக்கு இருந்துச்சு. தூதரை மறைச்சு வச்சுக்கிருந்துச்சு. அதனாலதான் ஒரு சூரா 30 ஜுஸூல ஒரு சூறாட பேரு அன்கபூத், சிலந்தி. சூரா அன்கபூத், சூரா அன்ஆம் படைப்பு. சிலந்தியை பற்றி அல்லாஹ், தேனியை பற்றி அல்லாஹ், நாயை பற்றி அல்லாஹ். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இஸ்லாத்துக்கு பாதுகாத்ததுகள். சகோதரர்களே பெரியார்களே, நபிக்கிட்ட ஓடி வந்து சொல்லுவான், நபிக்கிட்ட உனக்கு பேசி